நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 19 வருடங்களுக்கு அப்புறமா கேரளாவில் 8 நாட்களுக்கு முன்னாடியே இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்கு. நான் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வாளையார் வந்து நின்றுட்டுருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் இங்கே வரும்போது இங்கே தண்ணியே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நிறைஞ்சு ஓடிட்டுருக்கு. இது வாளையாறு. இந்த வாளையாறு டேமில் போய் இது கலந்துரும். இப்போ நான் போயிட்டுருக்கிறது சேலம் கொச்சின் பைபாஸ். தென்னிந்தியாவிலேயே ஒரு முக்கியமான சாலைன்னு சொல்லலாம். ஏன்னா பாலக்காடு கணவாய் வழியாக இந்த சாலை பயணிக்குது. இந்த சாலைக்கு பேரலாகவே ரயில் தண்டவாளமும் பயணிக்குது. தமிழ்நாட்டில் எப்படி கோயம்புத்தூருக்கும் நீலகிரிக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கேரளாவில் கண்ணூர், காசர்கோடு, அப்புறமா இடுக்கிக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பயோடைவர்சிட்டி ரிச் ஏரியா அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. கவனமாக போங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஓரமாகவே பயணிக்கிற ஒரு இடம். இது அடிக்கடி யானைகள்லாம் வந்து வெளியே வந்துடும். தமிழ்நாடு பஸ் போகுது. கோயம்புத்தூர் உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு டைம் பாலக்காடுக்கு பஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடது பக்கம் தெரியுது பாருங்கள், இந்த மலை வழக்கமாக நல்லா தெரியும். இப்போ வந்து மேகங்கள் சூழ்ந்துருக்கு. சுத்தமாக மலையே கண்ணுக்கு தெரியல. இப்போ நான் கஞ்சிக்கோடு போயிட்டு மலமலா டேம் பேக் சைடு போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டோல்கேட் வருது. கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிறதுக்குள்ளே இந்த ஒரு டோல்கேட் தான். கரெக்டாக இந்த இடத்து பேர் அட்டப்பாலம்னு நினைக்கிறேன். அட்டப்பாலம்லாம் தாண்டி நான் கஞ்சிக்கோடு வந்துட்டேன். இங்கே பாருங்களேன், கண்டிப்பாக இந்த வண்டி கேரளா வண்டியாக இருக்காது, கரெக்ட் மகாராஷ்டிரா. ஏன்னா கேரளாக்காரங்க இந்த கோட்டை தாண்டி வர மாட்டாங்க. இங்கே பார்த்திங்கனாவே தெரியும், கேரளா வண்டியெல்லாம் வந்து கோட்டுக்கு அந்த பக்கம் தான் நிற்பாங்க. நான் நேராக தான் போகணும், ஆனால் வந்து பெட்ரோல் இல்லை, கொஞ்சம் பெட்ரோல் அடிக்கணும். அதனால் சர்வீஸ் ரோட்டில் இறங்க போகிறேன். இந்த இடது பக்கம் ரோட்டில் போனால் அந்த வேலந்தாவளம் டு கொளிஞ்சாம்பாறை அந்த ரோட்டில் போய் ஜாயின் ஆகிடலாம். அது நேராக பொள்ளாச்சி போகுது. சும்மா அது போர் அடிக்குதுன்னு அந்த பையன் ஏதோ பெரிய சேனல் நினச்சிட்டான் போல. அவனை சொல்லிட்டேன், சின்ன சேனல் தம்பி நீ பாருன்னு சொல்லி பேர் சொல்லிட்டு வந்துருக்கேன். பெட்ரோல் அடிச்சுட்டு மறுபடியும் சர்வீஸ் ரோட்டில் வந்து மறுபடியும் பைபாஸ் பிடிச்சிட்டேன். கஞ்சிக்கோட்டில் இந்த ஒரு ஃப்ளைஓவர் வரும். இந்த ஃப்ளைஓவரில் இருந்துட்டு ரைட் எடுத்தோம் அப்படியும் போகலாம், லெஃப்ட் எடுத்து இப்படியும் போகலாம் மலமலா டேமுக்கு. நான் வழக்கமாக அந்த பக்கம் சர்வீஸ் ரோட்டில் தான் போவேன். நான் வந்து ஒரு அடையாளத்துக்காக இந்த ஒரு சர்வீஸ் ரோட்டில் போய் காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பாலம் கட்டினதுக்கப்புறம் அந்த மலமலா டேமுக்கு எப்படி போகணும்னு தெரியாது. அதாவது ரொம்ப வெளியூர்காரங்களுக்கு சொல்கிறேன், கோயம்புத்தூர்காரங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அந்த காலத்தில் வந்திருப்பாங்க. இப்போ வந்து ஃப்ளைஓவரில் அந்த பாலத்தில் ஏறினா அது நேராக பாலக்காடு கொண்டு போயிடும். நானே முதல் 2 முறை வந்து இந்த வழி தெரியாத பாலக்காடு போய் சுற்றி தான் மலமலா டேமுக்கு வந்தேன். அதுக்கப்புறமா தான் இந்த வழி வந்து எனக்கு தெரிஞ்சது. கேரளாவில் கொச்சினுக்கு அப்புறம் பெரிய தொழில் நகரம்னா இந்த கஞ்சிக்கோட்டை சொல்லலாம். அவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் இங்கே இருக்குது, அவ்வளோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா. கஞ்சிக்கோட்டிலேருந்து இந்த ரைட்டில் கட் பண்ணால் அப்படியே இந்த அட்மாஸ்பியரே மாறும் பாருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம போயிடுவோம். லேசான மழை அப்படியே ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே பெஞ்சிட்டே தான் இருக்குது. அங்கே மேலே எப்படி இருக்கும்னு தெரியல. கண்டிப்பாக மழையாக தான் இருக்கும், ஏன்னா அது மலைப்பகுதி.
எப்பா தண்ணி பாருங்கள், இது சாக்கடையா இல்லை கால்வாயான்னு தெரியல. வழக்கமாக மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி தான் வரணும், ஆனால் வந்து இது வந்து கிழக்குலேருந்து மேற்கு மலைப்பகுதியை நோக்கி ஓடுது. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு யானை வந்திருக்கு. பக்கத்தில் கம்பெனி இருக்குது, இந்த பக்கம் ரயில் தண்டவாளம் இருக்குது. இருந்தாலும் யானைகள் இங்கே வந்திருக்கு பாருங்கள், சாணம் போட்டிருக்கு. அதனால தான் இங்கே அங்கங்கே இரவு நேர பயணங்கள் இங்கே ஆபத்தானது, இரவு நேர பயணங்கள் இங்கே தவிர்த்துடுங்கன்னு வந்து அங்கங்கே பழக வச்சுருக்காங்க. நானே நைட் டைமில் வந்துட்டு ஒரு 8 யானையை பார்த்தேன் இந்த இடத்துல. இந்த இடம்னா அந்த பக்கம் உள்ள அதுக்கு என்ன தேவையோ வந்திருக்கலாம். இங்கே பாருங்கள், அங்கங்கே பலகை வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் கூட நீங்கள் யானை சாணத்தை பார்த்ததே இல்லை. இங்கே வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. இங்கே மான்கள் தண்ணி குடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ காலை நேரங்கிறதால மான் இருக்குமா என்னன்னு தெரியல. மாலை நேரத்தில் கண்டிப்பாக இங்கே வர வாய்ப்பு இருக்குது. இங்கே 2-3 இடத்துல இந்த டேஞ்சர் ஜோன் இருக்கும். இரவு நேரங்களில் இங்கே வந்து பார்த்து வரணும். பகல் நேரத்தில் இங்கே வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வாகனங்களை இங்கே பார்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது. ஏன்னா இங்கே வனத்துறை வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருப்பாங்க. பாருங்கள், சொல்லி வாய் மூடல இங்கே ஒருத்தவங்க பார்க் பண்ணி நின்றுருக்காங்க. போக போக ரொம்ப குளிராக இருக்குது. வழக்கமாக இந்த இடமெல்லாம் சூடாக இருக்கும், ஆனால் இப்போ வந்து ரொம்ப குளிராக இருக்குது. இது அவங்க இடது பக்கம் ஒரு புல்வெளி மாதிரி இருக்குது. இங்கே கூட நான் மான்கள் அப்புறமா காட்டுப்பன்றியெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த மலமலை டேமை சுற்றி நிறையா ரெசார்ட்டு, ஹோட்டல், ஹோம் ஸ்டேலாம் நிறையா இருக்குது. இடது பக்கம் ஒரு கைவிடப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தெரியுது, இல்லை ஒரு வணிக வளாகமாக என்னென்னு தெரில. ஆனால் கூட்டமாக இருக்குது, என்னென்னு தெரியல. வலது பக்கம் வந்து இது ஒரு ராக் கார்டன், உடஞ்ச டைல்ஸு இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வச்சு சிலைகள்லாம் நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க. ஓப்பனாக இருக்கும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் லவர்ஸாக தான் இருப்பாங்க. நான் இப்போ மலமலை டேமுக்கு உள்ளே எல்லாம் போக போகிறது கிடையாது. மலமலை டேமுக்கு அப்படியே பேக் சைடு போக போகிறேன். அதுவுமே வந்து பிரபலமான பகுதி தான், நிறைய பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட வந்துட்டேன். இங்கே பாருங்கள், அந்த விஞ்ச் வந்து இங்கே எண்டாகி மேலே போயிட்டுருக்கு. நானும் அந்த விஞ்சில் போயிருக்கேன். ஒரு ஆளுக்கு 70 ரூபா டிக்கெட்டு. அதில் உட்காரும்போது கீழே ஒரு ஃபுட் மார்க் போட்டிருப்பாங்க. அது நிற்கவெல்லாம் நிற்காது, போயிட்டே இருக்கும். அந்த ஃபுட் மார்க்கில் நின்று நம்ம வந்து கரெக்டாக அதில் உட்காரணும். அடிக்கடி ஸ்க்ரீன் பிளாக் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. மழை வந்துட்டுருக்கு. அந்த ட்ரிஸ்லிங் அந்த கேமராவோட அந்த கண்ணாடியில் இருந்ததுன்னா மங்களாக தெரியும். அதனால தான் என் கையை வச்சு நான் தொடச்சிட்டே இருக்கேன். அந்த மலமலை டேம் வாட்டர் வர்ற அந்த ஆற்றுக்கு வந்துட்டேன். போட்டிங்லாம் போயிட்டுருக்கு. வழக்கமாக ஈவினிங்கில் தான் போட்டிங் போவாங்க. இப்போ காலையில் நேரத்துலேயே போட்டிங் போயிட்டுருக்காங்க. இங்கே ஒரு பாம்பு பண்ணை இருக்குது. நிறையா பாம்புகள் இங்கே வச்சுருப்பாங்க, முதலைகளும் வச்சுருப்பாங்க. வெறும் பாம்பு பண்ணையில் ரெஸ்கியூவும் பண்ணுவாங்க. இங்கே கேரளா வனத்துறை வந்து இதை நடத்துகிறாங்க.
மலமலை டேம் இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு நினைக்கிறேன், சரிங்க ஞாபகம் இல்லை, மறந்துருச்சு. இங்கே என்ன ஃபேமஸ்னால் இந்த உப்பிலிட்ட மாங்காய் தான். உப்பிலிட்ட மாங்காய், நெல்லிக்காய், அப்புறமா பைனாப்பிள், இது மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாத இங்கே பஜ்ஜி, போண்டா, ஸ்வீட் கார்னு எல்லாமே கிடைக்கும். பார்க்குக்கு அப்படியே சைடில் வந்துட்ருக்கோம் நம்ம. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அக்வாரியமெல்லாம் இருக்கும். ரெண்டாவது அந்த விஞ்சுக்கு போகிற வழியும் இது தான். பார்க்குக்குள்ளே போக முடியாது. நிறைய பேர் வந்து அந்த சந்தேகம் இருக்கும். நான் பார்க்குக்குள்ளே இருக்கும்போதே கேட்பாங்க விஞ்சுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. இப்படி அதாவது நீங்கள் உள்ளே போய் டிக்கெட்லாம் வாங்காமல் நேராக இந்த ரோட்டை பிடிச்சி வந்துடணும். இங்கே ஒரு பார்க்கிங் இருக்கும், அங்கே போட்டுட்டு தான் விஞ்சுக்கு போகணும். இதோ இங்கே இடது பக்கம் வந்து பார்க்கிங் இருக்குது, போட்டுட்டு நான் போகிற பாதையிலே வரணும். பாருங்கள், நம்ம டெட் எண்ட் பாயிண்ட்டையும் பார்த்தோம், இங்கே தொடங்குற பாயிண்ட்டையும் பார்த்துட்ருக்கோம் இந்த விஞ்சோடது. ஆக்சுவலி இந்த விஞ்சுக்கு ஒரு பார்க்கிங் இருக்குதுன்னு சொன்னால, அங்கேருந்து லெஃப்ட்டில் போச்சுல்ல, அது வழியாக தான் நம்ம டேமுக்கு பேக் சைடு போவாங்க. நான் இந்த விஞ்சுக்கு வழி கட்டுறதுக்காக நான் இந்த வழியாக வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இங்கேருந்து பார்த்தா இந்த பார்க்கோட வியூ அழகாக தெரியும். இதாங்க மலமலை டேமு. இங்கே செம்மையாக இருக்கும். இங்கே போட்டிங் இருக்குது, ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்துக்கு பேர் கூட எதோ சொல்லுவாங்க, தொங்கும் பாலம், கரெக்டு. அது பெரிய பாலம். ஒரு நேரத்தில் 50 பேர் மட்டும்தான் அதில் போக முடியும். இங்கிருந்து போயிட்டு லெஃப்டில் திரும்பி மறுபடியும் லெஃப்டில் திரும்பினா இந்த அழகான ஒரு இடம் வரும். செம்மையாக இருக்குது பாருங்கள். அங்கே தூரமாக தெரியுது அந்த மலை. அந்த மலையில் எக்கச்சக்கமான திடீர் அருவிகள்லாம் தெரியுது. கோபுரோவில் எந்தளவுக்கு கவர் ஆகுதுன்னு தெரியல. அந்த மலைக்கு நான் பக்கத்தில் போகிறேன். இந்த ஒரு பாதையே ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும். அதில் நான் போகிறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு சின்ன டைம் லேப்ஸை போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி. பாறையை குடஞ்சி ஏதோ கட்டுமானம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த பாலக்காடு கணவாயில் ஒரு மலையை தொடங்குற இடத்துக்கு நம்ம வந்துட்ருக்கோம். ஒரு மலையோட சரிவில் போயிட்டுருக்கோம். இடது பக்கம் வந்து அந்த மலைச்சரிவு, வலது பக்கம் டேமு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மலைச்சரிவுலேருந்து நிறைய கொடிக்கால்களாக தண்ணி வந்து இங்கே வந்துட்ருக்கோம் இந்த டேமுக்கு. நம்ம போகிற வழியிலேயே அந்த கொடிக்கால்கள்லாம் கிராஸ் ஆகும். கொடிக்கால்னால் சின்ன சின்ன அருவிகள் மாதிரி. வீடெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்குது. நிறையா வீடுகள் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரோட்லேயே தண்ணீர் போயிட்டுருக்கு மலைச்சரிவுலேருந்து. தண்ணீரெல்லாம் போய் தான் அந்த டேமில் போய் கலக்குது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கொடிக்கால்கள் வந்து இந்த மலை டேமை சுற்றி வந்து கலக்குது. இங்கே பாருங்கள்.
இங்கே பார்த்திங்கன்னா நாவல் பழம் மரம் ஒன்று இருக்குது. ஒரு சில காய்கள் பழுத்து கீழே விழுந்துருக்கு. ஆனால் நிறையா காய்கள் பிஞ்சாக இருக்குது. இங்கே பாருங்கள். மேபி இப்போ சீசன் ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் இன்னும் காயாக இருக்குது. என்னன்னு தெரியல. இந்த டேமுக்குள்ளே சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி இருக்குது. இது எல்லாம் தான் காவா தீவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. காவா ஐஸ்லாண்டுன்னு இந்த இடம் கொஞ்சம் ஃபேமஸான இடம் தான். இங்கே ஸ்பீட் லிமிட் வந்து 30 கிலோமீட்டர் தான். ஏன்னா ரோடுகள் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் மலைச்சரிவு அப்படிங்கிறதால கொஞ்சம் ஆபத்தானது தான். ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லை மலையேறத்துக்கு ஏதாவது ஸ்கிட்டாக வாய்ப்பு இருக்குது. 30ன்னா அதுக்கு கீழே போனாலும் நல்லது தான். நான் இப்போ வந்து ஒரு 20-25 ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மதுக்கரை வந்து வாளையார் வந்து இங்கே கஞ்சிக்கோடு வந்து இங்கே வந்ததுனால தமிழ்நாட்டிலேருந்து எங்கேயோ ரொம்ப தூரம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. இந்த மலையில் தமிழ்நாட்டோட பார்டர் பக்கத்துலேயே தான் வந்துடும். நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்துலேயே தான் சிறுவாணி அணை வந்துடும். வெள்ளிங்கிரி மலை எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு வந்துடும். நிறையா கேரளா மக்கள் தான் இங்கே வர்றாங்க. தமிழ்நாட்டு மக்களும் ஒரு சில பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. சண்டே அப்படின்னா இங்கே நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி சண்டே இல்லை, இன்றைக்கி ஃப்ரைடே தான். இந்த கொடிக்கால்களே அருவி மாதிரி கொட்டுற இடம்லாம் இருக்குது. இங்கே வந்து குளிக்கவும் செய்வாங்க. இங்கே வந்து ரப்பர் தோட்டங்களும் நிறையாவே இருக்குது. அது இங்கேயே ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னாடி அந்த பக்கம் நம்ம மன்னார்காடு ரோட்டில் போனாலும் நிறையா ரப்பர் தோட்டங்களை பார்க்கலாம். வெள்ளிங்கிரி மலையிலையும் நிறையா ரப்பர் தோட்டம்லாம் இருக்குது. நிறையா உணவகங்கள், டீ கடையெல்லாம் நிறையாவே இருக்குது. நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அகலத்தில் ஒரு வனத்தின் வாசல்னு சொல்லி மலையடிவார வரைக்கும் போயிருப்போம். ஆனால் இந்த மலையோட நீளத்தில் இந்த வனத்தோட வாசல்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாலக்காடு கணவாய்க்கு வடக்கு பக்கமாக இந்த மலை ஆரம்பித்து அப்படியே நீலகிரி அப்படியே பயணிக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருச்சூர்லேருந்து அந்த அதிரப்பள்ளி, நெல்லியம்பதி, ஆனைமலை, வால்பாறை அப்படியே அது வந்து கன்னியாகுமரி வரைக்கும் பயணிக்குது. ஒரே மலைத்தொடர்கள் தான். இடையில இது ஒரு 30 கிலோமீட்டர் கேப்பு, அவ்வளோதான்.
இங்கே பாருங்கள், ஒரு குட்டி அருவி மாதிரி இருக்குது. இங்கே மக்கள்லாம் குளிச்சிட்ருக்காங்க. இந்த அழகான காட்சிகள்லாம் வந்து நான் பேசி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அதனால தான் மியூசிக்கோட விட்டு நான் இந்த காட்சிகளை பதிவு பண்ணுறேன். இந்த ரோடு இதோட போய் முட்டிக்குமா அப்படின்னா இல்லை. இந்த ரோடு ஆனைக்கல் போகுது. அதாவது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வந்த வழியிலே போய் ஜாயிண்ட் ஆகும். எப்படியும் வந்து அந்த சேலம் கொச்சின் பைபாஸை பிடிச்சிரும். மற்றபடி இது எங்கேயும் போகாது. வந்த வழியிலே திரும்பி மலமலா டேம்லேருந்து அந்த பக்கம் பாலக்காடு போகிற ரோட்டில் போய் வேணாலும் நம்ம மன்னார்காடு ரோட்டை பிடிக்கலாம். அதாவது இந்த மலையை சுற்றி போகிற வழி அது. சிறுவாணி டேம் போகிற வழி. ரப்பர் தோட்டத்தில் இந்த மாதிரி இடங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு 2 மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. பாலையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஷீட் மாதிரி இதில் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணி அதை தான் வந்து ரப்பராக விற்பாங்க. ஆனக்கல் போயிடலாம்ல இதில் பைக் சேராக இருக்கா? தண்ணி ஓடுதா? தண்ணி வந்துப்பா. அந்த பக்கம் இந்த ஆனைக்கல்லை இணைக்கிறதுக்கு பாலம் வந்து வேலையாகிட்டுருக்கு. அதனால் இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு ஆனைக்கல் போகிறதுக்கு. ஆனால் வந்து தண்ணி ஓடுறதால பைக் போக முடியாது அப்படின்றாங்க. ஆஹா, உண்மையாலுமே தண்ணி தான் ஓடிட்டுருக்கு. இதில் போனோம்னா நம்ம மாட்டிப்போம். அதனால் வந்த வழியிலேயே நான் திரும்பி போயிடுறேன். அந்த பாலம் கட்டிட்டு இருக்கிற இடத்துக்கு வேணால் நம்ம போய் பார்க்கலாம். அதுதான் வந்து டெட் எண்டு. இந்த பாலம் கட்டிட்டாங்கன்னா நேராக இங்கே வந்து ஆனைக்கல் போயிடலாம். இந்த பாலம் வந்து இன்னும் வேலை ஆரம்பிக்கவே இல்லை. பல வருஷமாக இப்படியே இருக்குது. ஓகே, இங்கே ஒரு டைம் லேப்ஸை போடுவோம். இதோட நான் இந்த வீடியோவில் வந்து விடைபெற்றுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வர வழியில் டீ கடையில் உட்காந்து ரசித்த ஒரு காட்சியை நான் இங்கே பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் இருந்து நான் விடைபெற்றுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.